ஹாய் ஆல், வெல்கம் டு பிசிஆர் ப்ராக்ஸ். இந்த வீடியோவை சூஸ் பண்ணதுக்கு தேங்க்ஸ். ஃபியூச்சர் வீடியோஸ்க்காக நம்ம சேனல் பிசிஆர் ப்ராக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் லாஸ்ட் 1 வீக் நம்ம சினிமாவில் நடந்த இம்பார்ட்டன்ட் நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். கேரளாவில் ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து சினி இண்டஸ்ட்ரியில் ஸ்ட்ரைக் நடக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைக்கா எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு விசாரித்தா ஒரு அதிர்ச்சியான நியூஸ் தெரிஞ்சுது. என்னன்னா, அங்கே இருக்க ஹீரோஸோட சம்பளத்தை குறைச்சிக்க சொல்லி ஸ்ட்ரைக் நடத்துகிறாங்களாமா. நம்ம கார்த்திக் சுப்புராஜ் சார் வந்து இப்போது சூர்யா சாரை வச்சு ரெட்ரோ படம் எடுத்துகிட்டு இருக்காரு. அதில் ரொம்ப பிஸியாக இருக்கார். இப்போது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஒன்று கிடச்சிருக்கு. என்னதுன்னா, இந்த படம் முடிஞ்ச கையோட அவர் புதுசாக ஒரு வெப் சீரிஸ் எடுக்க போகிறாராமா. அந்த சீரீஸ்க்கு வந்து லெகசின்னு பேர் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதில் முன்னணி இயக்குனர் அல்ஃபோன்ஸ் புத்திரன் ஹீரோவாக நடிக்கிறாராமா. அதுவும் இல்லாமல் அவர் கூட நம்ம கௌதம் கார்த்திக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுறாருன்னு நியூஸ் வந்திருக்கு. அடுத்து நாம் விடாமுயற்சி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏகே சார் நடித்த விடாமுயற்சி படம் கலவையான விமர்சனத்தை பெற்றாலும் ஓரளவுக்கு ஓடிட்டு இருந்தது. பட் வசூல் சொல்லிக்கிற அளவுக்கு கிடையாது. ஏற்கனவே இதனால் வந்து அந்த தயாரிப்பு நிறுவனம் கொஞ்சம் சோகத்தில் இருந்திருக்காங்க. இப்போது அவங்கள இன்னும் டென்ஷன் ஆகிற மாதிரி இன்னொரு நியூஸ் நடந்திருக்குது. என்னன்னா, ஹிந்தி சேட்டலைட்டை ஒரு நிறுவனத்துக்கிட்ட பேசி வச்சுருந்தாங்க. அந்த நிறுவனம் வந்து படத்தோட ரிசல்ட் நல்லா இல்லாததால் இப்போது எங்களால் இந்த சேட்டலைட்டை வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கைவிட்டுட்டாங்களாம். அடுத்து நம்ம சூப்பர் ஸ்டாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ரஜினி சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூலி படத்தில் ரொம்ப பிஸியாக நடிச்சிட்ருக்காரு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பிப்ரவரி எண்ட் இல்லைனா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் உள்ளார ஷூட்டிங் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறாராமா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். அடுத்து நாம் SK23 பற்றி பார்க்கலாம். SK23 சிவகார்த்திகேயன் ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு. ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த படத்துக்கு ரீசெண்டாக மதராசி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கிறாங்க. இந்த படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அடுத்த நியூஸ் சூர்யா ஃபேன்ஸுக்கு. இப்போது லோகேஷ் கனகராஜ் வந்து கூலி ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கார். கூலி முடிஞ்சதுக்கப்புறம் கைதி டூக்கு அப்புறம் ரோலக்ஸ் ஸ்டாண்ட் அலோன் பண்ணுற ஐடியாவில் தான் இருக்காராம்மா. இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் யார் பண்ண போகிறாங்கன்னா, நம்ம தளபதியோட ஜனநாயகன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற கேவிஎன் தான் பண்ண போகிறாங்க. இந்த நியூஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து நாம் பூஜா ஹெக்டேவை பற்றி ஒரு நியூஸ் பார்க்க போகிறோம். என்ன நியூஸ்னால், நம்ம ஜெயிலர் படத்தில் தமன்னா வந்து காவாலா பாட்டில் டான்ஸ் ஆடின மாதிரி கூலி படத்துலையும் ஒரு ஐட்டம் சாங் இருக்காமா. அந்த ஐட்டம் சாங்கில் பூஜா ஹெக்டே டான்ஸ் ஆடிருக்காங்கன்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. அடுத்த நியூஸ் வந்து நம்ம சேரன் சாரோட ஆட்டோகிராஃப் மூவியை பற்றின நியூஸ் தான். இப்போது ரீசெண்டாக அந்த ஆட்டோகிராஃப் படத்தோட ட்ரைலரை ஏஐ மூலமா எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. இந்த படத்தை ஆட்டோகிராஃபை திரும்ப வந்து மே மாதம் ரீரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்களாமா. அப்படி ரீரிலீஸ் பண்ணாங்கன்னா மறக்காமல் போய் தேட்டரில் பாருங்கள், நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நாம் இப்போது ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ்க்காக மறக்காமல் நம்ம சேனல் பிசிஆர் ப்ராக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.